டாக்டர்ஸ் நேரம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் எதை பத்தி அப்படின்னா கிட்னி. அதாவது கிட்னியில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இது எதனால ஏற்படுது, இது எப்படி வராமலே தடுத்துக்கலாம், இது வந்துட்டா என்ன மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண எளிய ஒரு மூலிகையோ அதை வச்சு எப்படி இதை வந்து நாம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்னி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து கிட்னி எடுத்துட்டு கிட்னியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு கிட்னிக்கான மருந்து மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் உண்மையான விஷயம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் கிட்னி பேஷண்ட் எல்லாருக்கும் பாருங்கள், அவங்களுடைய கல்லீரலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து டவுன் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். டவுன் அப்படின்னா அதிகப்படியான அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து பயங்கரமான ஃபேட்டி லிவராக இருக்கும், இல்லை லிவர் சிரோசிஸாக இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் பிரச்சனைக்கு ஆவா அப்படின்னா அவங்களோட லிவர் தான் முதல்ல பிரச்சனைக்கு உள்ளாயிருப்பாங்க. அந்த லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னியை வச்சு தன்னோட மொத்த டாக்ஸின்ஸையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில். ஸோ இவர் வந்து அவரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண பார்த்துருப்பாரு. பட் என்ன அப்படின்னா ஓவர்லோட் ஆகிடும். ஓவர்லோட் டு கிட்னி, அந்த மாதிரி ஓவர்லோட் வந்து கிட்னி கொடுக்கும்பொழுது கிட்னியும் கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தடுமாற ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், சின்ன வயசில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்கும். பால் குடிக்கிற குழந்தை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாலை மறந்துடும், பால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணும். இது எல்லா உயிரினங்களுமே வந்து பாலூட்டி உயிரினங்கள் எல்லாமே வந்து இதுதான் பண்ணும். ஏன் வந்து அந்த டைமில் அதை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நாள் வரைக்கும் குழந்தைக்கு வந்து பல்லு வளர்ந்துருக்காது. ஏன் பல்லு வளரல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச உடனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பல்லை வளர வைப்பாங்க. ஏன் அப்படின்னா பல்லு வளர்ந்துட்டா ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து எடுத்து இந்த குழந்தை வாயில் கடிச்சு சாப்பிட பார்த்துரும். சாப்பிட்டது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை இந்த லிவரால் வந்து சரி பண்ண முடியாது. அதனால பல்லை வளர வைக்காமல் லிக்விட் ஃபுட்டாகவே, பால் அந்த மாதிரி திரவ உணவுகளாகவே வந்து அதிகப்படியாக வந்து எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நிறைய டாக்ஸின்ஸ் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும், சரி பண்ண முடியும் அப்படின்னா உடனே வந்து அந்த குழந்தைங்க வந்து பல்லு வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்போ லிவர் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணி கிட்னி கிட்ட தருவார். கிட்னி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை எடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தேவையான உறுப்புகள்லாம் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் யூரின் மூலயமா வெளியே தள்ளிடுவார். இப்போது எக்ஸஸாக அளவுக்கு மீறி நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 3 இட்லி சாப்பிடுவோம். நம்மளுடைய அளவு வந்து ஒரு 3 இட்லி இருக்கும். திடீர்னு வந்து ஒரு வடை வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு வடை வந்து சொல்லிட்டு நாமளும் சாப்பிட்ருவோம். ஆனால் உடல் வந்து பார்த்திங்கன்னா உடல் உள்ள உறுப்புகள் எதை எக்ஸஸாக இருக்கோ அதை எதையுமே வந்து செய்யாமல் உள்ளே தக்க வச்சுக்கும். சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டு தேவையானதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேட்டை வந்து உள்ளேயே வந்து தக்க வச்சிடும். அதுதான் நம்ம வந்து எல்டிஎல் ட்ரைக்ளிசரைட்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி பிளட்லேயும் நீங்கள் எதை எக்ஸஸாக கொடுத்துட்டீங்க டாக்ஸின்ஸ் அப்படின்னா கிட்னி அதை மொத்தமாக பிரித்து தள்ளாமல் அது எவ்வளவு வந்து எல்லா உறுப்புக்கும் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத தக்க வச்சிடும். அது ரத்தத்திலே இருக்கும், தேவைன்றப்ப அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி எக்ஸஸான டாக்ஸின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு தான் வந்து முக்கிய உங்கள் கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி யூரின் மூலியமாக அனுப்பினாலும் அதோட நெஃப்ரான்ஸே வந்து பாதிக்கிற அளவுக்கு வந்து டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே உருவாயிடும். அப்போ அதை தள்ள முடியாமல் கிட்னி சில சமிகைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க, சில சிம்டம்ஸை சொல்லும். என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, குறிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா யூரின் பயங்கர எரிச்சல் வர ஆரம்பிக்கும், அதிகமான வந்து நுரை வர ஆரம்பிக்கும். அதில் வந்து யூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிடிக் ஸ்மெல், ஒரு துர்நாற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். இது இல்லாமல் உங்களுடைய கரெக்டாக கிட்னிக்கு நேராக பின்பக்கத்தில் வந்து முதுகு வலிக்க ஆரம்பிக்கும். கால் வந்து வீங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 அந்த மாதிரி ஸ்டேஜில் போகும்போது தான் உங்களுக்கு அந்த கால் வீக்கம் எல்லாம். பட் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காது சும்மா உட்காந்துருப்பாங்க,
காதுல வந்து ஒரு சத்தம் கொய் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும். அந்த டைட்டானிட்டிஸ் அதை நான் சொல்லவே இல்ல. அது இல்லாம அது எப்பவுமே கேட்டுட்டு இருக்கும். பட் கிட்னி இருக்க பிரச்சனை வர பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு சில டைம்ல காதுல ஒரு சத்தம் கேட்டு குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து ஒரு டாக்டர போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ப்ராப்பரா அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ, இப்ப நம்ம என்ன சொல்றோம்? டயாபெட்டிக்ன்னு நீங்க டயக்னோஸ் பண்றாங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் சரி. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஒரு மனுஷன் 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமா வாழணும்னா, 2டே 2 உறுப்ப மட்டும் அவன் ஆரோக்கியமா வச்சிருந்தா போதும். நிச்சயமா வந்து 100 ஆண்டு வாழ முடியும். ஆரோக்கியமாவே. அந்த 2 உறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லீரலும், உங்களுடைய சிறுநீரகம், கிட்னியும். இந்த 2 உறுப்ப மட்டும் நீங்க ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டீங்க. இதில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ற மாரி வந்து உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து 100 ஆண்டு காலம் வந்து இயற்கையா வாழ முடியும். இது சாத்தியம். அப்போ இப்ப கிட்னி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ எப்படிலாம் ரிலீஸ் பண்ணலாம்? நான் ஒரு 5 ஜூஸ் கிட்ட சொல்றேன். இது ஒரு நாளும் இத எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி குடிச்சிட்டு வாங்க. இப்ப கிட்னில பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க இத சாப்பிட்டீங்க. சின்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா உடனே சரியாயிடும். ஒரு 10, 15 நாள்லயே நீங்க பெரிய ரிசல்ட் பார்க்கலாம். இல்ல சார் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா அது எதனால வந்திருக்கு? இப்ப கிரியேட்டின் எந்த அளவுக்கு இருக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு சில ஹெர்பல் டிராப்ஸ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மெதுவா நீங்க பண்ற டயாலிசிஸ்லேருந்து இயற்கையான முறையில சீக்கிரமா வந்து வெளிய வந்துரலாம். அதுக்கு முன்னால இப்ப இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? அப்படின்னு பார்த்துப்போம். நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நாள் ஒரு ஒரு லெமன் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்க. எதுவா இருந்தாலும் சரி நீங்க பாட்டில்ல ஊத்தி அத கொண்டு போலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா, ஒரு 100லிருந்து ஒரு 50 எம்எல் ஒரு 50 எம்எல் போதும். 50 எம்எல் ஜூஸு மிச்சம் இருக்கக்கூடிய எம்எல் எல்லாமே வந்து 1 லிட்டர் பாட்டில்ல வந்து தண்ணி ஊத்திடலாம். அது வார்ம் வாட்டரோ, இல்ல நார்மல் வாட்டரோ எத நீங்க குடிக்கிறீங்களோ அந்த தண்ணிய ஊத்திடலாம். இதில சுகர் ஆட் பண்றேன், உப்பு ஆட் பண்றேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம, வெறும் 50 எம்எல் ஒரு லெமன் அதில வந்து 1 லிட்டர் தண்ணி ஊத்தி, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 5 மணி, 6 மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிப் பண்ணி குடிக்கலாம். குடிச்சிட்டே வரலாம். நீங்க சாப்பிடும்போது நார்மல் நார்மல் வாட்டர் எப்படி யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி வந்து இந்த தண்ணிய வந்து உபயோகிக்கணும். 2வது நாள் சரி 1 லிட்டர் முடிச்சிட்டேன் சார். 2வது லிட்டர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, 2வது லிட்டர் தண்ணிக்கும் இதே மாரி லெமன புழிஞ்சு வச்சுக்கணும். சரி சார் 2வது நாள் என்ன பண்ணலாம்? 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸ். அதாவது நாட்டு கமலா பழம் இருந்து கிடைக்கும் பட்சத்தில வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு கமலா பழத்த உறிஞ்சு சாறு எடுத்துக்கங்க. அதுவும் ஒரு 50 எம்எல் தான். 50 எம்எல் இருக்கு அப்படின்னா, அதிலயும் வந்து நீங்க வந்து 3/4 லிட்டர் இந்த 1 லிட்டர் தண்ணீல கலந்து, அதையுமே வந்து அதே மாதிரி சிப் பண்ணி ஒரு நாள் குடிக்கிறீங்க. 3வது நாள் என்ன எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி. இஞ்சி வந்து இடிச்சு, தோல சீவி இடிச்சு சாறு எடுத்து ஃபர்ஸ்ட்டு வச்சுருங்க. அது கீழ வந்து ஒரு சுண்ணாம்பு லேயர் மாரி தேங்கி நிக்கும். அந்த லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அத ஃபில்டர் பண்ணி சாறு எடுத்துக்கோங்க. அது ஒரு 20 எம்எல், 25 எம்எல் போதும். அதுல வந்து நீங்க வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணிய மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிப் பண்ணி குடிச்சிட்டே வரலாம். 4வது நாள் 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி. அதே மாரி கொத்தமல்லி எடுங்க. அரைச்சு ஒரு 50 எம்எல் எடுத்துக்கோங்க. அதுல மொத்தமா வந்து உங்களுடைய தண்ணிய கலந்துருங்க. அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. 5வது நாள் என்ன பண்ணலாம் அப்டின்னா, மூக்கரட்டை கீரை. 5வது நாள் தான் மூலிகைக்கே போறோம். மத்த எல்லாமே வந்து நம்ம சாதாரணமா சாப்பிடக்கூடிய பொருள் தான். 5வது நாள் வந்து மூக்கரட்டை கீரைன்னு கிடைக்கும். அத வாங்கி அதே மாரி ஒரு 50 எம்எல் சாறு எடுத்துக்கோங்க. மிச்சம் ஃபுல்லா வந்து நீங்க வந்து அது 100 எம்எல் சாறு கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில தண்ணிய மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வாங்க. இந்த 5 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களோட கிட்னியோட டாக்ஸின்ஸ் வந்து மொத்தமா ரிலீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து கட்டாயி போகும். ஒரு ஃப்ரீக்வன்சியா போகாம, திடீர்னு ஒரு ஃப்ளோ இல்லாம கட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரும். திரும்ப கட் ஆகும். அந்த மாரி இருக்கிறது. இந்த எரிச்சலு, இதெல்லாம் எதுவுமே இல்லாம, அடிமுதுகு வலி, இந்த மாரி எதுவுமே இல்லாம, அவங்களுடைய காலு, அவங்களுடைய ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷைனிங் வர ஆரம்பிக்கும். கிட்னியோட டீடாக்ஸ் ஆகுது அப்டின்னா. ஸோ இதெல்லாம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல் டீடாக்ஸ் ஆயிட்டு, கிட்னி வந்து புதுசா மாறிடும். அதாவது இறந்து போற நிலைமையில இருந்த கிட்னி கூட, புதிய கிட்னியா வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த முறைய வந்து கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. சில பேருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இத வந்து ஃபாலோ பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு வந்து வேற சில ஒரு மெத்தட நம்ம நெறைய இதுல சொல்லியிருக்கோம். அத பாருங்க.
ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பயனடையணும். இயற்கையான முறையில, நல்ல முறையில ஆரோக்கியமா வரணும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.